இன்னைக்கு மார்னிங் லைவ் அனாலிசிஸில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே மார்க்கெட் இன்னைக்கு இந்த மாதிரி தான் மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத கோர்ஸ் ஜாயின் பண்ணவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ எக்ஸாக்டாக நம்ம இந்த லெவல் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்மளுடைய செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட செல் செல் இந்த மாதிரி ட்ரிகர் ஆச்சு. பட் எடுக்கக்கூடாது. ப்ரைஸ் மறுபடி இந்த இடத்துக்கிட்ட வரும்போது எக்ஸாக்டாக செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக இந்த இடத்துல 10-14 வரைக்கும் எந்த ஒரு என்ட்ரிஸுமே ட்ரிகர் ஆகலை. ஈவன் இந்த இடத்துல கூட பார்க்குறதுக்கு ஒரு செல் என்ட்ரி மாதிரி இருக்கும். பட் இது எக்ஸாக்டாக செல் என்ட்ரி கிடையாது. உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு லொக்கேஷனில் வேணும் அப்படின்னா பொறுமையாக இருந்து தான் ஆகணும். நம்ம எவ்வளோக்குள்ள பொறுமையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அதுக்கு ஏற்ற ரிவார்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எக்ஸாக்டாக 10-15க்கு இந்த இடத்துல செல் என்ட்ரி ட்ரிகர் ஆனதை நான் அவங்களுக்கு நோட்டிஃபை பண்ணிவிட்டு புட் ஆப்ஷன்ஸ் பை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல பை பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக 100 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டார்கெட் லெவல் இங்கே தான் இருக்குது. ஸோ மேபி சின்னதாக ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு கூட கீழே வரலாம். பட் இப்போதைக்கு ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணியாச்சு. ஸோ எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும், எவ்வளோ டைம் எடுக்கும் ஒவ்வொரு கேண்டலும் ஃபார்ம் ஆகுறதுக்கு அப்படின்ட்டு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு அது தெரியாது. ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுறதுக்கு இவ்வளோ நேரம் தான் ஆகும், இந்த சைஸில் தான் ஃபார்ம் ஆகும், இந்த கலரில் தான் ஃபார்ம் ஆகும்ட்டு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் எவ்வளோ தூரம் வரும்னு சொல்ல முடியும். எந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணணும்ட்டு எனக்கு தெரியும். எவ்வளோ நேரம் நம்ம நெக்ஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணணும், எந்த லொக்கேஷன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இதை தான் கோர்ஸ் ஜாயின் பண்ணவங்களுக்கும் சொல்லி கொடுத்தேன். இப்போ அவங்க பர்ஃபெக்டாக ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் சொல்லப்போனால். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு எந்த இடத்துல எக்ஸாக்டாக என்ட்ரிஸ் ட்ரிகர் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ எப்போவுமே நம்ம பயம் இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ரெண்டே விஷயம்தான். ஒன்று, இப்போ எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னா நீங்கள் எந்த சாப்டர்ஸுமே படிக்காமல் 5 கான்செப்ட்ஸ் மட்டும் படிச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா எங்கே ஃபெயில் ஆயிடுவோமோ அப்படிங்கிற பயம் இருக்கும். ஏன் அப்படின்னா அங்கே ஒரு 20 கான்செப்ட்ஸ் இருக்கும் போது ரிமைனிங் 15 நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. இதுவே ஒரு நல்லா படிக்கிற பையன் இல்லை 20 கான்செப்ட்ஸையும் தெரிஞ்சுட்டு ஒருத்தன் போகிறான் அப்படின்னா அவங்களுக்கு பயமே இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த கான்செப்ட் தெரியுமே, எப்படி கொஷின்ஸ் கேட்டாலும் அவங்க ஆன்சர் பண்ணிடுவாங்க கரெக்டாக. அதனால நம்ம எப்போவுமே முழுசாக ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டு ப்ராப்பராக நம்ம போகணும். பயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருக்கும் 10 விதமான பயம் இருக்கும். ஒருத்தங்க மார்க்கெட்டை பார்த்தாலே பயமாக இருக்குது, க்ரீன் இப்போ செல் என்ட்ரி எடுத்துப்பாங்க, க்ரீன் கேண்டில் பார்த்தா பயப்படுவாங்க. ஒரு சிலருக்கு எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்ட்ரைக் ப்ரைஸை பார்த்து பயப்படுவாங்க. ஒருத்தங்க சொசைட்டியை பார்த்து பயப்படுவாங்க, எங்கே நான் தோற்று போயிட்டா என்னை ப்ளேம் பண்ணுவாங்களோ அப்படின்ட்டு. ஒரு சிலர் ஃபெயிலியர்ஸை பார்த்து பயப்படுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தருடைய பயமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் மார்க்கெட்டும். ஸோ இதை நாம தான் புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும். தேங்க்யூ.